அண்மை செய்தி. மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி வழக்கு தொடர்ந்திருந்தார். சமரச தீர்வு மையத்தில் இருதரப்பும் பேச்சு நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி தாக்கல் செய்திருந்த வழக்கில் இன்றே சமரச தீர்வு மையத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜெயம் என்ற தமிழ் படத்தில் அறிமுகமானவர் ரவி. இவர் பல்வேறு வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இவர் ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு தற்போது 2 குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் 15 ஆண்டுகால திருமண வாழ்வில் இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுத்தியிருந்து இருவரும் தற்போது தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என கோரி ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜெயம் ரவி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருந்தார். அவரது மனைவி ஆர்த்தி காணொலி காட்சி மூலமாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருந்தார். இதனையடுத்து நீதிபதி இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தொடர்பாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தவும், முதல் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த பேச்சுவார்த்தையை இன்று நடத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த சமரச தீர்வு மையத்தில் எட்டப்படும் முடிவுகள் தொடர்பான விவரங்களை பின்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு பேச்சுவார்த்தைக்காக உடனடியாக அனுப்பி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.